ஹாய். ஐயோ அவனும் நான் எங்க அவன் எங்க படிச்ச நான் எங்க படிக்காத நீ எங்க கொஞ்சம் வைங்க நீ இரிட்டேட் பண்ணாதீங்க வைங்க. நீங்க தான் ப்ரொஃபைல் ஆமா நான் தான். ரொம்ப அழகா இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு. அக்கா ரொம்ப அழகா இருக்காங்களா? அட கொக்கா மவனே. என்னது டேய் ஆ? அழகா இருக்கறனா உன்ன பாருடா நான் அழகா இருக்கறேன்னு எனக்கு தெரியும். ஐ நோ உங்க நம்ம ரெண்டு பேத்துக்கு செட் ஆகாது ஓகேவா? உனக்கு எனக்கு என்ன பொருத்தம் இருக்கு? ஏங்க நான் அழகா இல்லையா? நான் அழகா இல்லையா? இவன் ஒருத்தன்டா சிரிப்பு காமிச்சின்னு. என்னடா இது Dress நான் இருக்கிற லெவலுக்கு என்னை கூட்டிட்டு போய் ஹீஸ் மை ஹஸ்பண்ட் சொன்னேன்னு வச்சுக்கனே அவங்க உங்களுக்கு இங்கிலீஷ்ல பேச சொன்னா என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? அடா பட்டிக்காடு நான் தான் உனக்கு கிடைச்சேன். மா என்னம்மா பொண்ணு பார்த்துருக்க நீ? சும்மா பஜார் மாரி கத்தினி இருக்குது. எவ்வளவு டீசெண்டா நான் உட்கார்ந்து தெரியுமா? நான் பஜாரியா உட்காருங்க. பட்டிக்காடு மாதிரி உட்காருங்க. ஏங்க உட்காருங்க. முகருக்கு அந்த ஆப் தேவையா? இதுதாங்க கலர் கலரா வருது. கலரா வந்துச்சா? பாவம்னா. வேற எவனும் கிடைக்கலையா உனக்கு? நீங்க அழகா இருக்கீங்க, அழகா இருக்கீங்க. ஹலோ இங்க ஹாய். உட்காருங்க. அம்மா யாரு இவங்க? யாரை போய் பார்த்து வச்சுட்டு இருக்கீங்க? எனக்கு நான் எப்படி இருக்கேன் அவன் எப்படி இருக்கிறான்? நம்ம போட்டோல எப்படி இருக்கான் இவன் நேர்ல என்னமோ சட்டை கழுத்து பட்டனு லுங்கி மூஞ்சும் அவனும் நான் எங்க அவன் எங்க படிச்ச நான் எங்க படிக்காத நீ எங்க கொஞ்சம் வைங்க நீ இரிட்டேட் பண்ணாதீங்க வைங்க. ஹலோ நீங்க தாதா? இட்ஸ் மீ. வணக்கம். ஹலோ பண்ணுவாங்க. ஹலோ பண்ணுங்க. ஹலோ பண்ணுங்க. என்ன பட்டிக்காடா இருக்கிற? ஐயோ இவனெல்லாம் போய் யாரு? இவனோட நடவடிக்கை வெளியில விட்டு பாருங்க. அப்ப நல்லா சிரிக்கிறான் பாருங்க. என்ன படிச்சிருக்கீங்க? 9ஆம் கிளாஸ். 9ஆம் கிளாஸ். ஊர்லலாம் நான் 9ஆம் கிளாஸ் வரை போயிருக்கேன். நீங்க தான் ப்ரொஃபைல் ஆமா நான் தான். ரொம்ப அழகா இருக்கீங்க, ரொம்ப அழகா இருக்கு. அக்கா ரொம்ப அழகா இருக்காங்களா? அட கொக்கா மவனே. என்னது டேய் ஆ? அழகா இருக்கறனா உன்ன பாருடா நான் அழகா இருக்கறேன்னு எனக்கு தெரியும். ஐ நோ யாரோ இவன் உள் மனசுக்குள்ள புகுந்து அழகி நம்ப வச்சிருக்காங்க. ஐனா ஐ நோ ஐனா நீ யாருடா? ப்ரொஃபைல் அக்செப்ட் பண்ணிருந்தீங்களே. உன்னையெல்லாம் யாரு ப்ரொஃபைல்ல வர சொல்றது? உன் மூஞ்சிக்குள்ள ப்ரொஃபைல் தேவையாது? சொல்லு பட்டிக்காட்டுல எவ்வளவு பார்த்து கட்டியிருக்க வேண்டியதான். உன்னை யார்ட்ட இதுல எல்லாம் போட சொல்றது? பொண்ணு பார்க்கலன்னு பார்த்தாங்க, நல்லா இதில் அழகழகா வந்தது. அழகழகா வந்தா நான் தான் உனக்கு கிடைச்சனாடா? நான் ஊருங்க இங்கே பொண்ணுலாம் அழகழகா இருந்தாங்க, அதில் பார்த்துட்டு. எக்ஸ்கியூஸ் மீ உங்க நம்ம ரெண்டு பேத்துக்கு செட் ஆகாது ஓகேவா? உனக்கு எனக்கு என்ன பொருத்தம் இருக்கு? ஏங்க நான் அழகா இல்லையா? ஏங்க நான் அழகா இல்லையா? இவன் ஒருத்தன்டா சிரிப்பு காமிச்சின்னு. எனக்கு அழகா என்னடா இது Dress? ஏன் உனக்கு நான் எப்படி இருக்கிற? see குள்ளமா இருந்தாலும் கும்முன்னு இருக்காங்க. how look me and you. சி அவளுக்கு புரியல. இங்கிலீஷும் தெரியாதா? தேவையான அளவுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கான். தமிழ்ல சொல்லுங்க. இங்கிலீஷ் ஐயோ எவன் தலையில போய் என்ன கட்டி வைக்க போறாங்களோ? இங்கிலீஷ் யாரா இருந்தா நமக்கு என்னங்க? அவனை ஏங்க நம்ம தெரிஞ்சுக்கணும்? ஏய் ப்ரொஃபைல்ல போடுறவங்க நல்ல ஒரு பிசினஸ் மேனா இருக்கணும். ஒரு ஏதோ என்ன நினைச்சு நம்ம வீட்டில் 10 மாடு 2 கோழி 2 ஆடு இருக்குங்க. அது பிஸ்னஸ் தான். பால் கறப்போம், டெய்லியும் சப்ளை பண்ணுவோம் நிறைய கடைங்களுக்கு. நான் இருக்கிற லெவலுக்கு உன்னை கூட்டிட்டு போய் ஹீஸ் மை ஹஸ்பண்ட் சொன்னேன்னு வச்சுக்கனே அவங்க உங்களுக்கு இங்கிலீஷ்ல பேச சொன்னா என்ன பண்ணுவீங்க? நமக்கு தமிழ் தெரியும்ல, அவங்களுக்கு தமிழ் தெரியும்ல, அதை வச்சு நான் மேனேஜ் பண்ணிப்பேங்க. ஏய் உனக்கு எனக்கு செட் ஆகாது அவ்வளவுதான். அது இருக்கட்டுங்க, கல்யாணம் எப்பங்க பண்ணிக்கலாம்? டேய் நான் உன்னை பார்த்தாலே இரிட்டேட் இருக்குது. கல்யாணம் வரைக்கும் நீ போறியா? ஏங்க நான் ஒரு மைண்ட் செட்டில் வந்திருக்கேங்க. எவ்வளோ அடக்க ஒடக்கமாக நான் உட்காந்துருக்கேன் தெரியுமா உங்களுக்கு பிடிக்கணும்னு? இது
ஊர்ல உடக்கமாடா ஆமா உடக்கமாடா பட்டிக்காடு நான் தான் உனக்கு கிடைச்சேன். ஒரு நிமிஷம் ப்ளீஸ். உங்க அம்மாட்ட என்ன பேச வைக்கிறீங்களா? ப்ளீஸ் 1 மினிட். மா என்னம்மா பொண்ணு பார்த்துருக்க நீ? சும்மா பஜார் மாரி கத்தினி இருக்குது. எவ்வளவு டீசெண்டா நான் உட்கார்ந்து தெரியுமா? நான் பஜாரியா? உட்காருங்க பட்டிக்காடு மாதிரி உட்காருங்க. ஏங்க உட்காருங்க. என்னோட லெவல் என்னன்னு தெரியுமா? போற போக 10 பேரை சொல்லிட்டு போறாங்க. எவ்வளவு அடக்க ஒடுக்கமா வந்து உட்காந்து உனக்கு என்ன இது வந்து கத்தினி கிடக்குது. அவள் தான் தூக்கி செவுல்லே ஒன்று விட்டனையா வேற மாதிரி ஆயிடும். அடிப்பியா நீ என்ன இப்பவே அடிக்கிறேங்கிற? இது வேற மேரேஜ் பண்ணதுக்கு அப்புறம் துணி மாதிரி போட்டு துவைப்பியா? சொல்லு. ஏங்க கத்துறீங்க? கத்துறனா? ஏண்டா நீ எங்கடா நான் எங்கடா? முகருக்கு அந்த ஆப் தேவையாடா? இதுதாங்க கலரா வருது. வேற வந்துச்சா? பாவனா வேற எவனும் கிடைக்கலையா உனக்கு? நீங்க அழகா இருக்கீங்க. போறா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏங்க நான்லாம் போற போக்குல 10 கொலை பண்றாளுங்க. உங்களுக்காக மொத்தமா அடைக்கிட்டு உட்காந்துருக்குங்க. போயிட்டு வந்திருக்கியா? ஆமாங்க ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனுங்க. இல்லைங்க முழுமடிங்க. இல்லங்க சாரிங்க அரைமடிங்க. எங்க ஃபேமிலி வந்து ஒத்துக்காது. நீயே கால் பண்ணி உங்க ஃபேமிலில இந்த பொண்ணு வேண்டாம்னு சொல்றடா. சொல்லு. ஏங்க ஒரு அளவு தாங்க பொறுமையா பேசுவேன். உங்க என்னங்க நானும் கொஞ்சம் அடக்கா உடக்கமா நான் உட்கார்ந்து இருந்தாக்கா என்னங்க நினைச்சிட்டு இருக்கீங்க? லோக்கலுங்கண்ணா தெரியுதா? இந்த ஏரியால என்ன மீறி ஒரு கொலை நடக்காது தெரியுமா? என்ன குட்டையா ஒரு பாவடை போட்டு வந்தா நாங்களும் தான் ஏத்துவோம். குட்டையா ஏத்தி போடுவோம். ரொம்ப அசிமா இருக்குடா. என்ன முதல்ல கீழே உள்ள 10 ட்ரெஸ்ஸுங்க அது போட்டு ஃபர்ஸ்ட். நான் எப்படி வேணாலும் Dress போடுவேன். அது ஏன் இஷ்டம். அத பத்தி ஏன்டா நீ பேசிட்டு இருக்கற? அத மாதிரி நான் எப்படி வேணா Dress போடுவேன். அது ஏன் இருக்கும்? கை வச்ச மேல உன்னை கோலனல கடிச்சு வச்சிருவேன். நான் வேட்டி கட்டறேன் இல்ல கோமணம் கட்டறேன் உனக்கு என்ன பிரச்சனைங்க? உனக்கு எனக்கு செட் ஆக. கால் யுவர் மாம். கால் பண்ணுங்க. எங்க அம்மாவுக்கு கால் பண்ணா அவங்க என்ன விளக்கமா அடிப்பாங்க. இங்க பாருங்க ஏங்க இதுவரை நீங்க இங்க பாருங்க இதுவரை 40 பொண்ணை பார்த்தாச்சுங்க. கடைசியா 41வது பொண்ணுங்க. இதுக்கு மேல என்னால வந்து அலைய முடியாதுங்க. ஒரு அழகான பையன் எத்தனை நீ மனுஷனே இல்ல தெரியுமா? நீங்க அலையிறது சொல்லுங்க நீங்களே. பாவி அந்த 40 பொண்ணை ரிஜெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் நீ என்ன செலக்ட் பண்ணியா? ஐயோ நான் யார்கிட்ட போய் சொல்லி அழுக. எல்லா பொண்ணுங்களையும் நான் ரிஜெக்ட் பண்ணிருக்கேன். 40 பொண்ணு ரிஜெக்ட் பண்ணிருக்கேன் தெரியுமா? இவன் ஒருத்தன்டா சிரிப்பு காமிச்சின்னு. நீங்க அதிர்ஷ்டசாலி. ஆமாங்க ஏன்னா உங்களை எனக்கு பிடிச்சிருக்குல்ல. ஏங்க உட்காருங்க. அதிர்ஷ்டசாலியா? ப்ரொஃபைல் delete பண்றா. இனிமேட்டு ஏன் போ நான் தான் லாஸ்டா இருக்கணும். delete பண்ணுடா. என்னங்க இதுக்கு என்னங்க குறை? எனக்கு என்னங்க குறை? இல்ல எனக்கு என்னங்க குறை அதுன்னு சொல்லுங்க. டேய் இப்படியே பேசிட்டு இருந்தா ஊசி எடுத்து உள்நாக்கிலே குத்திடுவேன். நீ பட்டிக்காடு ஆர் யூ போடம்? போடம் மீன்ஸ் படிக்காத பட்டிக்காடு நீ. படிக்காத பட்டிக்காடு அதுல விதைய போடு அரங்கேற்றம் பண்ணு முன்னே பூந்து விளையாடு. ஏங்க இதெல்லாம் தெரியுங்க எங்களுக்கு. என்னங்க நினைச்சிருக்கீங்க நீங்க? சும்மா அப்படியே குட்டப்பாவடை போட்டு வந்தா நீங்க தெரியும். குட்டப்பாவடை கடைசி குட்டப்பாவடை குட்டையா இருக்கிறவங்க தான் ஹீல்ஸ் போட்டிருக்கா. கையில போடுற வளையத்துல எங்க காதுல போட்டுருக்கீங்க. ஐயோ ஏங்க அதெல்லாம் போடாது. ஏங்க இங்க என்னங்க இதெல்லாம் வந்து போட்ல ஐஸ் அள்ளும் போது போட்டிருக்க ஷூங்க இது. என்ன தெரியுமா? மொபைல் போனுங்க. மொபைல் போனு. ஐபோன்டா. உன் போனை காட்டு. இது மை போன். இது ஐபோனா? ஏங்க மை போன்ங்க. உங்க போன். என்னங்க நினைச்சிட்டு? ஒரு நிமிஷம். நான் எந்த மாதிரி பையனை ஆசைப்படுறது? சொல்லுங்க நீங்களே சொல்லுங்க. அவனுக்கு ஒரு வண்டி இருக்கணும். கார். அவன்கிட்ட ஒரு ஐபோன் இருக்கணும். கார் இருக்குன்னா நீ ஓலா டாக்ஸி ஓட்டுறான் பாரு. அவனை தான் நீ கல்யாணம் பண்ணு. ஒருத்தவங்க போறாங்க பாரு ஓலா டாக்ஸி. அவங்க தான் வேற என்னங்க பண்றது? அவன் 24 hours கார்ல சுத்திட்டு இருப்பான். டாக்ஸி ஓட்டுறான். எனக்கு நேரா நின்னா அழகா இருக்கணும்டா. அழகா இருக்கணும். எப்ப பாருங்க நீ என்னதான் பண்ணாலும் உன் முகம் அப்படிதான் இருக்கும். இதுக்கு மேல பேசுனா நான் உங்களை ரிஜெக்ட் பண்றேன். நீ பேசாதடா. நீ எனக்கு வேணாங்க. நீ என்னடா
யார் என்ன வேண்டாம்னு சொல்றது? நான் உன்னை வேண்டாம்னு தானே சொல்லணும். பட்டிக்காடு இவன் போய் ப்ரொஃபைல் ஓபன் பண்ணிட்டு மாப்ள இதோட 41வது பொண்ணை நான் ரிஜெக்ட் பண்ணிட்டேன் மாப்ள. நம்மலாம் கெத்து மாப்ள. நம்மலாம் கெத்து. இப்படி எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ணிட்டு இருக்கியா? ஏங்க 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 நீங்க முதல்ல நீங்க போய் Dress போட்டு வாங்க. அதுக்கப்புறம் எதனா பேசு. நீ என்ன பேசிட்டு இருக்கற? போடா நீ மட்டும் எனக்கு வேண்டாம். வழியில எனக்கு எது கடத்துறாத. கல்ல எடுத்து மண்டையை உடைச்சு விடுறேன். ஏங்க அப்ப இந்த ப்ரொஃபைல் குப்பையில போடுறான். ரொம்ப நாளுக்கு பொண்ணு பார்த்து வந்தாலே அப்படியா இருக்குங்க மூஞ்சி. மாடர்ன் பொண்ணா நமக்கு செட் ஆகுதுல்ல. ஓகேமே கிராமத்து பொண்ணுன்னு இருக்குன்னு சொன்னியே வா சிட்டியில வந்து கலக்குதடா அடிவாடி புள்ள மாமங்காரம் கட்டி அணைக்க இந்த விடலை புள்ள தாவணிய நினைக்க. நமக்கு எப்பவுமே கிராமத்து பொண்ணு தாங்க.